இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை அவர் செய்து முடிக்க போகிறார். எப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க போகிறார்ங்கிறது குறித்து வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். எந்தெந்த காரியங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்விலை செய்து முடிக்க போகிறார்னு சொல்லி வேகமாக நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் எந்தெந்த காரியங்களில் தம்முடைய காரியங்களை செய்ய போகிறார் என்பது குறித்து நாம் வேகமாக தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக எடுத்துங்க வாசிங்க என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் மூலம் உன்னை கைவிடுதல்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பேருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாத இருப்பாரோ. எனக்கு அன்பானவர்களே, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்வில் என்ன திட்டங்கள் பண்ணியிருக்கிறாரோ, ஒரு காரியங்கள் ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கலாம், இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். இந்த எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நீங்கள் நினைக்கலாம், என்னை கைவிட்டுருவாரோ கர்த்தர். என்னுடைய வாழ்வில் அநேக பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அநேக போராட்டங்கள் ஏற்படுகிறது, அநேக நிந்தைகள் ஏற்படுகிறது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோன்னு சொல்லி நினைக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக கர்த்தர் உண்டாக்கினார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சொன்னதை ஆண்டவர் செய்து முடித்தார். யாருடைய வாழ்விலே? அநேகருடைய வாழ்விலே ஆண்டவர் சொன்னதை அவர் செய்து முடித்ததாக காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்விலே வேதத்தில் இருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே வேத புஸ்தகத்தையும் தியானிக்கும் போது அநேகருடைய வாழ்விலே கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடித்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம இந்த உதாரணத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் வாழ்விலே கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆபிரகாம் வாழ்விலே கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடித்தார். என்ன சொன்னதார் ஆண்டவர்? ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18 நாம் வாசிக்கும் போது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுரிந்து கொள்வார்கள் என்றும், அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடிகிறது. பாருங்கிறேன், நல்லா கவனிங்க. நான் உன்னை ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த அசன கன்வென்ஷன் கூட்டத்திலையும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை செய்து முடித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு நாம் ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன். இன்னைக்கு ஆபிரகாம் மூலமாக தான் முழு உலகமும் ஆபிரகாம் பேரில் அநேகர் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்வில் கர்த்தர் என்ன செஞ்சார்? சொன்னதை செய்து முடிச்சார். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? எதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை பெருக பண்ணினார்? ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தார். இன்னைக்கும் நம்மளும் யாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும்? கர்த்தருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், உடைய ஈசாக்க பலியிட ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாம் ஒரு கேள்வி கூட என்ன செய்யலை, கேட்கல. நேரடியாக என்ன செய்கிறார்? பலிபீடத்துக்கு போய் கையை ஓங்குகிறார். உடனடியாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதேன்னு சொல்லி வருகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் உண்மையாக செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ எப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்?
கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது எதை பொறுத்து பார்க்க போகிறோம்? திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். இரண்டாவதாக திட்டம் பண்ணினதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். பாருங்க, ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? ஏசாயா 46:11. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறோமாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கரங்க தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணுவேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறார். அதே போல அதை என்ன செய்வாராம்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் அநேக திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். உடைய தொழிலில் கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கலாம், இல்லைனா ஊழியங்களில் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கலாம், குடும்பத்தில் ஒரு திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அந்த திட்டத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? கரங்கள் தட்டி கர்த்தரை மேம்படுத்தலாமா? நீங்கள் திட்டத்தை ஆண்டவர் செய்து உங்களுக்கு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய வேண்டும் சொல்லி நீங்கள் திட்டம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. திட்டங்கள் நீங்கள் பண்ணலாம், ஆனால் செயல்படுத்துறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இடையில தடையை கொண்டு வருவது யாரு? பிசாசு. யார் கொண்டு வருவா? தடையை கொண்டு வருவது யாரு? பிசாசு. இன்றைக்கு அந்த தடைகளை இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட தடைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், மந்திர பில்லி சூனிய கட்டுகளோடு வந்திருக்கலாம், ஒருவேளை வியாதியோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம், மன குழப்பத்தோடு வந்திருக்கலாம், மன போராட்டங்களோடு வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட தடைகள் கூட வந்திருக்கலாம். உங்களுக்கு திட்டத்தை தடுக்கிற பிசாசை கர்த்தர் முறியடித்து போடுவார். கரங்கள் தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இன்றைக்கு அந்த திட்டங்கள் உங்களுடைய வாழ்வில், இயேசு பண்ணின திட்டங்கள் இந்த நாளில் உங்கள் வாழ்வில் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். அது யோபு சொல்லுகிறார். யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அது ஒரு நாள் என்ன செய்யாது? தடைபடாது. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை என்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்ட நிந்தனைகள் இருக்கிறது, இந்த தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது, நான் என்ன செய்யணும் ஆண்டவர்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ திட்டம் பண்ணு, தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரச்சனைகளை மாற்றுகிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் திட்டம் பண்ணுங்க, காரியங்களை நடப்பியுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. பாருங்க, நிறைய நோயாளிகள்லாம் என்கிட்ட வராங்க. கர்த்தருடைய கிருபையால் அநேக பேஷண்ட்ஸ்லாம் வராங்க. அநேகர் என்ன செய்வாங்க, சார் நான் இப்படிப்பட்ட திட்டங்களை நான் பண்ணி வச்சுருந்தேன், பிசாசு என்ன செஞ்சுட்டான்? என்னுடைய திட்டத்தை என்ன செஞ்சுட்டான்? அழிச்சிட்டான். என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நான் செய்யணும்னு நினச்சிருந்தேன், இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் நான் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் பிசாசு என்ன செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களை அழிச்சிட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது கர்த்தர் ஜெபிக்க செய்வார். ஹல்லேலூயா. அந்த பிசாசை மடங்கடித்து கர்த்தர் வெற்றியை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போது முதல்ல பார்த்தோம், சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ரெண்டாவது, திட்டம் பண்ணினதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம், தொடங்கினதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னதான் ஃபர்ஸ்ட்? என்னது? சொன்னதை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். மூன்றாவது, தொடங்கினதை அவர் செய்து முடிப்பார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தர் நீங்கள் தொடங்கின காரியத்தில் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் யாராவது வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5-6. உங்களை நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ நற்கிரியைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் தொடங்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி ஆண்டவர் நமக்கு ஒரு தொடக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது
சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. ஒருவேளை பழைய காரியங்கள், நீங்கள் பழைய பிரச்சனைகள், பழைய போராட்டங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை கத்தர் கொடுக்க போகிறார். கரண்டட்டி ஆண்டரை மேம்படுத்தலாமா? முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியங்களை செய்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் புதிதான காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கத்தர் புதிதான காரியத்தை செய்ய போகிறார், புதிதான ஒரு தொடக்கத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று தொடங்கிச்சார்னா அதை முடித்து தான் காட்டுவார். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் வந்து மாறலாம், ஆனால் தொடங்கின தேவன் என்ன செய்வார்? முடிப்பார். பார்க்கலாம், ஆரம்பிக்கும் போது நஞ்சாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கோங்களேன். சார், ஆரம்பிக்கும் போது நல்லா தான் என்ன செஞ்சிச்சு, என் பிஸ்னஸ் என்ன செஞ்சிச்சு, ஓடிச்சு. போக 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 என் பிஸ்னஸ் என்ன செய்யலை, சரியா ஓடலைன்னு சொல்லி அனைவர் சொல்லுகிறத பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, படிப்பு விஷயத்தில் சார் என் பையன் என் பொண்ணு என்ன செய்கிறாங்க, ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, எல்லா பெற்றோரும் இப்படி தான் சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் நல்லா படித்தான் சார் என் பையன், ஆனால் வர வர மார்க் என்ன செஞ்சிட்டு குறைஞ்சி போச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, வீடு கட்டுற விஷயம் என்ன விஷயம், நம்ம ஆரம்பிக்கும் போது நல்லா என்ன செய்வோம், ஆரம்பிக்கும், பாதியில் வரும்போது பிரச்சனைகளை பிசாசு என்ன செய்வோம், கொண்டு வருவோம். அது மாத்திரம் இல்லை, திருமணத்துக்கு ஆனால் ஏற்பாடுகள் எல்லாம் நம்ம செஞ்சிட்டு இருப்போம். இன்றைக்கி பார்க்குறோம் அநேகர் திருமண தடைகள் இருக்கிறது, அநேகருக்கு திருமண காரியங்களில் ஒரு பின்னடைவு இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கத்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்தில் தொடங்குனீங்களோ அதை செய்து முடிக்க ஒரு பலனை கத்தர் கொடுப்பார். கரந்தட்டி ஆண்டரை மேம்படுத்தலாமா? இன்றைக்கு கத்தர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வந்திருக்கிறார். நீங்கள் தொடங்கும் போது ஒரு அற்பமான ஆரம்பத்தோடு நீங்கள் தொடங்கி இருக்கலாம், முடிக்கும் போது கத்தர் ஒரு கம்பீரமான ஒரு முடிவை கத்தர் இந்த நாளில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே தொடங்கின காரியத்தை நீர் முடிக்க வல்லவர், நான் உண்மையிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையாக நான் வாழ்வேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் தொடங்கினதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கே அந்த அற்புதம் இன்றைக்கே நிறைக்க போகிறது. அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்க பாருங்க, பிசாசுடைய போராட்டம் இருக்குது, பில்லி சூனிய கட்டு இருக்குது, மந்திர வல்லமைகள், போராட்டங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிஸ்னஸில் போட்டி இருக்கிறது, நிறைய பொறாமைகள் ஆவிகள்லாம் இருக்குது. இந்த டைம்லையும் எல்லா பொறாமைகள் ஆவிகளையும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்வில் அற்புதங்களை இயேசு செய்ய வல்லவர், தொடங்கின காரியத்தை கத்தர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவது, ஆண்டவர் தொடங்கினதை என்ன செய்வார், செய்து முடிப்பார். நாலாவதாக ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம், தமது சித்தத்தையும் நம்முடைய விருப்பத்தையும் இயேசு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், சொன்னதை ஆண்டவர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். ரெண்டாவது, திட்டம் பண்ணினதை என்ன செய்வார், செய்து முடிப்பார். மூன்றாவது, தொடங்கினதை என்ன செய்வார், செய்து முடிப்பார். இப்போ நான்காவது, ஆண்டவர் சித்தத்தையும் விருப்பத்தையும் என்ன செய்வார், செய்து முடிப்பார். தமது சித்தத்தையும் தமது விருப்பத்தையும் இயேசு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எடுத்தவங்க வாசிங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அவர் பாலகனாக அவர் அவதரித்தார். இதற்காக அவதரித்தார், பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்து முடிக்க இயேசு பாலகனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். ஹல்லேலூயா. இயேசு பாலகனாக அவதரித்தார். இந்த உலகத்தில் ஆண்டவர் சிறு வயதிலிருந்தே தாய் தகப்பன் கீழ்ப்படிந்திருந்தார். அது மாத்திரம் இல்லை, பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறவராக இருந்தார். சிறு வயது முதர்ந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் வளர்க்கப்பட்டார். பாருங்க, ஆண்டவர் சின்ன வயசுலேருந்தே யாருடைய சித்தத்தை செய்து முடித்தார், பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்தார். உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலும் பிதாவுடைய சித்தத்தை இயேசு செய்து முடித்தார். அது மாத்திரமல்ல, பிசாசை கர்த்தர் ஜெயித்து முடித்தார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வேலையை அவர் செய்தார். எல்லா வியாதியும் கர்த்தர் என்ன செஞ்சார், குணமாக்கினார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் பயத்தோடு, வியாதியோடு, வறுமையோடு நீங்கள் வந்திருக்கலாம், பயத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். இயேசுவால் தீர்க்க முடியாத வியாதி எதுவுமே கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்கும். இயேசுவின் நாமத்தினால அதிசயங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும், மாறும்.
இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? பெரிய அற்புதத்தை என்ன செய்வார்? பாருங்கள், இயேசு பிதாவுடைய சித்தத்தை என்ன செஞ்சார்? செய்து என்ன செஞ்சார்? முடிச்சார். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, லூக்காவில் பாருங்கள், லூக்காவில் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது பாருங்கள், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவுன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த டைமிலையும் அந்த கெத்செமனே தோட்டத்திலும் இயேசு பிதாவுடைய சித்தத்தை என்ன செஞ்சார்? செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நாமளும் யாருடைய சித்தத்தை செய்து முடிக்கணும்? ஏசப்பாவுடைய சித்தத்தை நம்ம செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா. அந்த பொறுப்பை, அந்த கடமையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை ஆண்டவர் செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம், அதான் யோவான் 6:63 கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தம்முடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் இயேசு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்களும் ஆண்டவர் சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக நீங்கள் வாழ வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும். கரந்தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பேன், நன்றாக நான் வேதத்தை வாசிப்பேன், நன்றாக ஜெபிப்பேன், உமக்கு சாட்சியாக நான் வாழுவேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்புகிற தேவனாக இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய திட்டத்தை, உங்களுடைய விருப்பத்தை நான் செய்து முடிப்பேன், என்னுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், ஆண்டவர் சொல்கிற பாருங்கள், அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறபடி செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த ஆவியின் பட்டயத்தை நம்ம சுமக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தை நம்ம சுமக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வல்லமை உள்ளவதாக இருக்கிறது. முதல்ல பார்த்தோம், ஆண்டவர் சொன்னதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ரெண்டாவது, திட்டம் பண்ணியதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். தொடங்கினதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்தது நான்காவதாக அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய விருப்பம் என்ன? நாம் அவருக்கு பரிசுத்த பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு நம் முன்மாதிரியாக வாழ வேண்டும், இயேசுடைய குணாதிசயங்கள் நமக்கு வர வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். அடுத்ததாக, வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இதை குறித்த வசனம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தெரியும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஆமென். 1ஆம் தேதி என்ன செய்வீங்க? வசன கார்டெலாம் என்ன செய்வீங்க? எடுப்பீங்க, அப்படிதானா? 1ஆம் தேதி எல்லாருக்கும் வாக்குத்தத்த வசனம் என்ன செய்யும்? வரும். அது ஒரு சிலர் என்ன செய்வாங்க? பத்திரமா என்ன செஞ்சுருப்பாங்க? வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? அந்த ஃபார்மாலிட்டிக்காக எடுத்துகிட்டு வந்தாலும் என்ன செஞ்சிடுறது? வச்சுருவாங்க, அப்படிதானா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், எப்பேற்பட்ட இன்னல்கள் வரலாம், அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை சேர்த்து கொள்வேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்கு போயிட்டாரு.
இனிமே என்ன செய்வார்? நியாயாதிபதியாக அவர் 2ஆம் முறையாக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வந்து எல்லாத்தையும் நியாயந்திருக்க போகிறார். அப்போ கர்த்தருடைய பிள்ளையாக நாம் அவரோடு கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்? பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்யணும்? எழுந்து போகணும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக என்ன செய்வார்? செய்து முடிப்பார். இனி காலம் செல்லாது. ஆண்டோடைய வருகை எப்படி இருக்குது? மிகவும் சமீபமாக இருக்குது. பல வகையான நோய்கள், பல வகையான பிரச்சனைகள், பல வகையான போராட்டங்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்திலும் இருந்து இயேசு நம்மளை பாதுகாக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. இன்னும் பிசாசுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு சொல்லி பிசாசு அதி தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நாம் முதலாவதாக இயேசுக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக இயேசுக்காக மற்றவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த பொறுப்பை ஆண்டவர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம உணர வேணும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இன்றைக்கி பார்க்குறோம், மனுஷங்க என்ன செய்கிறாங்க? பாவத்துக்கு அடிமையாகிறாங்க, குடிக்கு அடிமையாகிறாங்க, சிகரெட் புகைப்படிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, போதை வஸ்துகளுக்கு என்ன செய்கிறாங்க? அடிமையாகிறாங்க. உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும்படியாக பிசாசனவன் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் எல்லாரும் எங்கே வரணும்? பரலோகத்துக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நம்மளும் பரலோகத்துக்கு வரணும். நம்மளை சேர்ந்த எல்லாரும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் எங்கே வரணும்? பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? பொறுமையோடு இருக்கிறார். ஆண்டோடைய வருகை 2ஆம் முறையாக கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். பாருங்க, நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கி மனம் திரும்ப, இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு சாட்சியாக நான் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது. நான் அனைத்திலும் காத்திருந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். கரங்க தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. முதலாவதாக ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக திட்டம் பண்ணினதை அவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். தொடங்கினதை கர்த்தர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். கர்த்தர் விரும்பினதை அவர் செய்து முடிப்பார். கடைசியாக வாக்குத்தத்தம் பண்ணினதை என்ன செய்வார்? செய்து முடிப்பார். நம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யம் அது ஒரு தங்கமயமான இடம். கரங்க தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? அங்கே அழுகுறல் இல்லை, அங்கே துக்கங்கள் இல்லை, அங்கே எப்பொழுதும் ஆனந்த களிப்பு. ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்றால் ரட்சிப்பு முக்கியம். ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. ரட்சிப்புனா என்ன? யோவான் 1:12 போட்டிருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்த. ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முன்னாடி செய்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்தோம் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோன்னா தான் பரலோகத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். வெளிப்படத்தில் போட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்னு சொல்லி போட்டிருக்குது. ஒருத்தருடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இல்லைன்னா அவங்க எங்கே போயிடுவாங்க? அக்கினியும் கந்தகம் இதில் கடலிலே பங்கடைவர்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணினதை அவங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக அற்புதத்தை அவர் செய்வார். கரங்க தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இன்று ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். போராட்டத்தை மாற்றுவார். பிசாசினுடைய கட்டுகளை முறியடிப்பார். மந்திர வல்லமைகளை கர்த்தர் முறியடிப்பார். பில்லி சூனிய கட்டுகளை கர்த்தர் என்ன செய்வார்? முறியடிப்பார். எப்பேற்பட்ட வியாதியும் இயேசுவால் மாற்ற முடியும். எப்பேற்பட்ட பலவீனத்தை இயேசுவால் மாற்ற முடியும். உங்கள் கண்ணீர்களை இயேசுவால் மாற்ற முடியும். உங்கள் துக்கத்தை இயேசுவால் மாற்ற முடியும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவுக்காக நீங்கள் எழும்பி என்ன செய்யணும்? பிரகாசிக்க வேண்டும். அதுக்கு இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, யாரும் நரகத்துக்கு வந்துடக்கூடாது. எல்லாரும் எங்கே வரணும்? மோட்சத்துக்கு வரணும், பரலோகத்துக்கு வரணும். அதுக்காக நான் ஜெபிப்பேன். அதுக்காக மற்ற காரியங்களுக்கு நான் உமக்கு முன்மாதிரியாக, மற்றவர்களுக்கு நான் முன்மாதிரியாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இன்று செய்வார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் நம்ம எழும்பி நிற்கலாம். கேட்ட செய்தி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவரே, காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா, பிரச்சனைக்குள்ளாகி கொண்டிருக்கிறதா, இன்னலாகி கொண்டிருக்கிறதா, துக்கத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு நீங்கள் வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம், அவமானத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம்.
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் அவமானத்தை மாற்றுங்க, என் நிந்தையை மாற்றுங்க, என் மனக்கசப்பை மாற்றுங்க, என் போராட்டத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஐ வில் நாட் லீவ் யூ. கர்த்தர் சொல்லுகிறார். கரகம் தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? கரகம் தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இரண்டாவதாக, திட்டம் பண்ணினதை ஆண்டவர் செய்து முடிப்பார். நீங்க திட்டம் பண்ணினதை கர்த்தர் செய்து முடிப்பார். உங்களுக்கான திட்டத்தை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த திட்டத்தை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். அந்த திட்டம் பாதியிலே நின்று போயிருக்கிறதா? கடன் பிரச்சனை இருக்குதா? போராட்டம் இருக்குதா? வீடு கட்ட முடியலையா? திருமண தடை இருக்கிறதா? குழந்தை பாக்கியம் இல்லையா? ஒரு தடையான காரியங்கள் இருக்குதா? இன்றைக்கு அந்த தடைகள் எல்லாத்தையும் கர்த்தர் தகர்த்து போடுகிறார். கரம் தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் உங்களுக்குள்ள தடைகளை இயேசு தகர்த்திருக்கிறார். திட்டங்களை கர்த்தர் செய்து முடிக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடங்கின காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். நீங்க தொடங்கின பிசினஸ் இனிமே ஆசீர்வாதமாக நடைபெறும். நீங்க தொடங்கின எல்லா காரியங்கள், நன்மையான காரியங்கள் ஆசீர்வாதமாக நடக்கும். Thank you Jesus. அடுத்ததாக, கர்த்தர் விரும்புகிற காரியத்தை அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் என்ன விரும்புகிறார்? அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாக நீங்க மாற வேண்டும். Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus.